பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தன்னை குறித்து இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். தான் நெருக்கத்தில் இருந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். கர்த்தர் அதை கேட்டு எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லி இருக்கிறார். என்ன மாதிரி பதில் தந்தார்? நெருக்கத்தை மாற்றி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு பதில் தருகிற ஒரு ஆண்டவர் உண்டு. நமக்காக அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் கூப்பிடும் போது அவர் கவனிக்கிறார். 147 சங்கீதம் 9வது வசனத்திலே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய கைகளின் கிரியைகளாகிய நம்முடைய கூப்பிடுதலையும் அவர் கேட்கிறார். உங்களுடைய கூப்பிடுதல் கேட்கப்படவில்லை என்று எண்ணி சோர்ந்து போனீர்களோ? இந்த நெருக்கங்கள் எப்பொழுது மாறும் என்கிற ஏக்கத்தோடு, கவலையோடு, எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்களோ? சங்கீதக்காரனுடைய நெருக்கத்தை மாற்றி அவரை விசாலத்திலே வைத்தவர் இன்றைக்கும் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். அன்பரே, உங்களுடைய நெருக்கங்களும் மாறும். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து உங்களுடைய நெருக்கங்களை மாற்றி உங்களுக்காக உங்கள் பாதைகளை திறக்கிறதற்கும் விசாலம் உண்டாக்குகிறதற்கும் அவர் வல்லவர். புதிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறதை உங்களுடைய கண்கள் காணும். ஆம், அவாந்தர வெளிகளிலே பாதைகளை உண்டு பண்ண வல்லவர். கண்மலையானாலும் அங்கே இருந்தும் தண்ணீரை தர வல்லவர். உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் தருவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிட்ட சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு அவரை விசாலத்திலே நீர் வைத்ததை குறித்து நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய பதிலுக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர்களுடைய வாழ்விலே விளங்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பதில் தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.